ஒரு சபையின் போதகராக ஒவ்வொரு பாஸ்டரும் சந்திக்கிற 17 பிரச்சனைகள், 17 போராட்டங்கள் ஒரு 17 சேலஞ்சஸ் என்கிற ஒரு பைபிள் ஸ்டடியை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதை குறித்து பேசுகிற எனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி. ஐ ஹவ் பீன் அ பாஸ்டர் மை செல்ஃப் ஃபார் தி பாஸ்ட் 12 இயர்ஸ். கிரேஸ் சிட்டி சர்ச் என்கிற ஒரு சபைக்கு நான் பாஸ்டராக, ஒரு போதகராக நான் ஊழியம் செய்து வருகிறேன் கடந்த 12 ஆண்டுகளாக. இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெம் ஸ்தாபனத்தின் மூலமாக கயா என்கிற பட்டணம் பீகார் மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே நான் 2 ஆண்டுகள் மிஷனரியாக, சர்ச் பாஸ்டராக அங்கே நான் ஹிந்தி பேசுகிற ஜனங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். முதல் ஆண்டில் நான் பேச்சுலராக இருந்தேன். 2ஆம் ஆண்டு நான் வந்து என் மனைவியை திருமணம் செய்து மீண்டுமாய் அங்கே போய் நானும் என் மனைவியும் மீண்டும் 1 ஆண்டு அங்கே ஊழியம் செய்து அதற்கு பிறகு இங்கே வந்து கிரேஸ் சிட்டி சர்ச் என்கிற சபைக்கு 12 ஆண்டுகள் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். ஸோ ஒரு சபையின் போதகராய் இருப்பதும் ஒரு பாஸ்டராய் இருப்பதும் எவ்வளவு டிமாண்டிங்கான ஒரு ஜாப் என்பதை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாய் நான் கற்றுக்கொண்ட, நான் சந்திக்கிற, நான் மாத்திரமல்ல ஊழியக்காரர்களாய் இருக்கிற, விசேஷமாய் சபை ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் சந்திக்கிற 17 காரியத்தை தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஒரு பாஸ்டருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குமா என்று சொல்லி நிறைய பாஸ்டர்ஸ் வெளிப்படையாக அவருடைய சபையிலேயோ இல்லை மற்ற இடத்துல சொல்லுவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கே இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் வச்சுட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பாரு, கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு இவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்று சொல்லி அப்படி யோசிச்சு விடுவார்களோ விசுவாசிகள் என்கிற முதல் காரணமும் உண்டு. இரண்டாவது காரணம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஊழியக்காரர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்று சொன்னா சபையின் வாலிப பிள்ளைகள் எப்படி வந்து நாங்களும் ஊழியத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்லைனா எங்களுடைய, அதாவது ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளே படித்து முடித்ததுக்கு பிறகு அப்பா நானும் உங்களை போல ஒரு ஊழியக்காரன் ஆகணும், நானும் ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு எப்படி வருவான்? இல்லை, அது ஒரு வேளை அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணிருமோ என்கிற பயத்து நிமித்தம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரியங்களை எல்லாம் பார்ப்பதற்கான ஒரே காரணம் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காகவோ, இல்லை பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள் இல்லைனா ஊழியம் செய்கிற அநேகர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்து வருகிறோம் என்று சொல்லி பரிதாபத்திற்காகவோ அல்ல. நீங்கள் போகிற உங்கள் சபையின் உங்களுடைய பாஸ்டருக்காக, உங்களுடைய ஊழியக்காரனுக்காக விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதன் ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இணைந்திருங்கள். முதலாவது, this will be the hardest thing that you ever do. ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்கும். மற்ற வேலைகளுக்கு ஒரு வேலை நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் ஒரு போதகராக, சபையின் போதகராக, பாஸ்டராக இருப்பது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. இட் வில் பி த மோஸ்ட் டிமாண்டிங் ஜாப் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்டெகிரிட்டி அண்ட் லவ் ஃபார் காட் அலோன் இஸ் நாட் எனஃப். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கேன், கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்பது மாத்திரம் ஒரு ஊழியக்காரனுக்கு போதாது. அதற்கும் மேல he should be able to lead the people. ஜனங்களை வழிநடத்த தெரிய வேண்டும். ஜனங்களை வழிநடத்துவது ஈஸி அல்ல, ரொம்ப கடினம். ஏனால் 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசேவை குறித்து வசனம் சொல்லுகிறது. இல்லைனா ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லியிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ரொம்ப he is very meek, அதாவது ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப எல்லாத்தையும் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி மோசேவை குறித்து சொல்லுகிறது. ஆனால் அந்த மோசேவே பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களை வழிநடத்துவதற்கு தடுமாறுகிற அநேக இடங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரரும், விசேஷமா சபையை நடத்துகிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் they should be able to lead the people. ஆனா அதுல வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் வந்து அவர்களால் ஹேண்டில் பண்ண முடிகிற அளவிற்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜாபோடைய ஒரு பெரிய கிரைட்டீரியா, இல்லைனா எலிஜிபிலிட்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. லீடிங் பீப்புள் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. மூன்றாவது, people will simply avoid you just because you are a pastor. நீங்கள் ஒரு ஊழியக்காரன், இல்லைனா நான் வந்து ஒரு சபையின் போதகராக பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மாத்திரமே பீப்புள், அதாவது ஜனங்க உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பார்கள். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்,
ஃபேமிலி, சொசைட்டி. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து விடப்பட்டவர்களாக, எல்லா இடத்துலையும் கைவிடப்பட்டவர்களாக, ஐயோ இவர் கூட பேசினா ஜாலியாக பேச முடியாது, இவங்களோட நம்ம எங்கேயாவது டூர் போனோம், இல்லைனா இவங்களோட எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா நம்ம வாய் விட்டு சிரிக்க முடியாது, பேச முடியாது, உலக பிரகாரமான காரியங்களை பேச முடியாது, நம்ம இறுக்கமாக இருக்கணும், அதனால் அவங்க கூட சேரவே வேணாம்ப்பா, we will simply avoid them. பாஸ்டருடைய ஃபேமிலியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், அவங்கள பார்த்தா பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது தான் நல்லது என்று சொல்லி people will simply avoid you just because you are a pastor. நான்காவது, people expect you to be available 24/7. எப்போ வேணாலும் ஜனங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு உடனே வாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க, மிட் நைட்டில் கூட ஃபோன் பண்ணி பாஸ்டர் 12 மணி 1 மணிக்கு கூட தூக்கத்தில் ஃபோன் பண்ணி பாஸ்டர் உடனே வாங்க ஒரு பிரச்சனை, ஒரு பிசாசின் போராட்டம், இல்லைனா வீட்டில் ஒரே சண்டை, உடனே வாங்க அப்படிங்குவாங்க. மிட் நைட்லேயும் பாஸ்டர்ஸ் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, போகிற அநேக ஊழியக்காரர்களும் உண்டு. ஸோ இந்த வேலையில் ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி காலையில் அப்படியே போனோமா 5 மணிக்கு முடிச்சுட்டு வந்தோமா சாயந்தரம் அப்படியே ஃப்ரீயாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பீப்புள் எக்ஸ்பெக்ட் தி பாஸ்டர்ஸ் டு பி அவைலபிள் எவ்ரி மினிட். எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் அவைலபிளாக இருக்கணும். ஐந்தாவது, பீயிங் அ பாஸ்டர் வில் பி ரிவார்டட் பட் அட் த காஸ்ட் ஆஃப் யர் ஃபேமிலி. ஊழியத்து நிமித்தம், நீங்கள் போதகராக இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு அநேக பலன், பிரதிபலன், பரலோகத்திலிருந்து அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் யர் ஃபேமிலி, ஃபேமிலி வில் பி டெஸ்ட்ராய்டு. உங்கள் குடும்பத்தை ஒரு பாஸ்டரால் மற்றவர்கள் கவனிக்கிறத போல கவனிக்க முடியாது, மற்றவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத போல நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ ஃபைண்டிங் த ரைட் பேலன்ஸ் பிட்வீன் மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த இரண்டையும், குடும்பத்தையும் ஊழியத்தையும் சரியாக நடத்தக்கூடிய ஒரு பேலன்ஸை கண்டுபிடிப்பது பாஸ்டர்ஸுக்கு ரொம்ப கடினமான ஒரு ஜாப், இல்லைனா கடினமான ஒரு வேலை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆறாவது, people will leave the church no matter what we do. என்ன செய்தாலும் சரி, ஒரு சிலர் சபையை விட்டு போகத்தான் செய்வார்கள். ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க தெரியாது. பாஸ்டர் அன்புள்ளவராய், இல்லைனா பாஸ்டர் ஜனங்கள் மேல் ரொம்ப கரிசனை உள்ளவராக தான் இருப்பார். ஆனால் ஏன் போனாங்கன்னு காரணமே இருக்காது. ஆனால் அவங்க சபையை விட்டு போனது அந்த பாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பர்சனல். ஏன் போனாங்க, ஏன் மேலே ஏதாவது தப்பா, இல்லை வேறு ஏதாவது சபையில் வேறு ஏதாவது விசுவாசிங்க யாராவது பேசிட்டாங்களா, என்ன ஏது என்று சொல்லி ஒரு குடும்பம் ஒரு சபையை விட்டு போகுதென்றால் அதோடைய பாதிப்பு அந்த பாஸ்டருடைய இருதயத்தில் அநேக மாதங்கள், ஏன் அநேக ஆண்டுகள் கூட இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏழாவது, தேர் வில் ஆல்வேஸ் பி a comparison. மற்ற சபைகளோடு, மற்ற ஊழியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு காரியம் எப்பொழுதுமே இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய சின்ன சபையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சபையாக இருந்துச்சுன்னா அவங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெருமை, பொறாமை ரெண்டுமே தேவனுடைய பார்வையில் பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆஸ் பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவரும் நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் மற்ற ஊழியர்களோடு இல்லை மற்ற ஊழியங்களோடு நம்முடைய ஊழியத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஸோ கம்பேரிசன் இஸ் ஆல்வேஸ் தேர். எட்டாவது, தேர் வில் பி அட்டாக்ஸ் ஃப்ரம் வித்தின் த சர்ச். சபைக்கு வெளியே இருந்து பிரச்சனைகளை காட்டிலும் சபைக்கு உள்ளே இருந்து ஜனங்கள் பண்ணுகிற பிரச்சனையும் போராட்டங்களும் தான் அதிகம் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிச்சயமாய் ஒத்துக்கொள்வாங்க. இயேசுவுக்கே 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லை, அவர்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் மூலமாக தான் ஆண்டவருக்கு பிரச்சனை வந்துச்சு. பட் அதுலேயும் ஒரு தேவ சித்தம் இருந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். ஸோ ஆஸ் பாஸ்டர்ஸ் we do believe, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் நிச்சயமாய் எல்லாமே தேவனால் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒன்பதாவது, we have to fight pessimism, bitterness and depression. மன அழுத்தமும் கசப்புகளும், அதாவது நெகட்டிவான எண்ணங்களையும் நாங்கள் அநேக நேரத்தில் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அநேக நேரத்தில் ஊழியக்காரர்கள், அதுவும் சபையின் ஊழியக்காரர்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மன அழுத்தம், அடுத்தது கசப்பு. ஏன் கசப்பு? காரணமே இல்லாமல் அந்த குடும்பம் ஏன் சபையை விட்டு போனாங்க, அவங்க ஏன் என்னை திட்டுனாங்க, அவங்க ஏன் என்னை குறித்து பின்பதாக சபையின் ஜனங்களுக்குள்ள என்னை குறித்து தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க என்கிற பலவிதமான எண்ணங்கள் மத்தியில் தான் புல்பிட்டில் இருந்து விசுவாசிகளுக்கு முன்பதாய் நின்று பிரசங்கத்தையும் ஆராதனையையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. பத்தாவது, சக்சஸ் இன் தி ஐஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுடைய பார்வையில் உங்களுடைய சக்சஸ், உங்கள் வெற்றி, உங்கள் ஊழியத்தின் வெற்றி எப்படி என்று சொல்லி எப்பொழுதுமே கணக்கு போடப்படும்.
எல்லாரும் கேட்குற ஒரு காரியம், சபைக்கு எத்தனை பேருப்பா வராங்க? பாஸ்டர் சபைக்கு எத்தனை பேர் வராங்க? எதற்கு கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, ஓ இந்த பாஸ்டர் சுமாராக தான் ஊழியம் பண்ணுறாரு போல, அதனால தான் வந்து ஜனங்க வரல. இந்த பாஸ்டருக்கு இவ்வளோ ஜனங்க வராங்களா, அப்போ நல்லா ஊழியம் பண்ணுறாரு போல. இல்லை, சக்சஸ், வெற்றி, ஊழியத்தின் வெற்றி மற்றவர்களுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. 11வது காரியம், a pastor will be never good enough. ஒரு பாஸ்டர் எவ்வளவு காரியம் செஞ்சாலும் சூப்பர் அப்படின்னு பொதுவாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. பாஸ்டருக்கு என்ன பாடவே தெரியல, பாஸ்டருக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியல, சர்ச்சை நடத்தவே தெரியல, பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியல, பாஸ்டர் டியூன்லேயே பாட மாட்டேங்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒவ்வொரு நாளும் குறைகள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த குறைகள் மத்தியில், இவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் மத்தியில் தான் பாஸ்டர்ஸ் தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கிறார்கள். 12வது, பாஸ்டர்ஸ் ஃபேமிலி வில் பி அஃபெக்டட். ஊழியத்தின் நிமித்தம் ஒவ்வொரு பாஸ்டரும் அவருடைய குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும், அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அநேக போராட்டங்களையும் அவர்கள் சந்திப்பது அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். இதற்கான காரணம் என்ன? அடுத்த பாயிண்ட் அதுதான். 13வது, மணி இஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நான் பேசவில்லை, ஆனால் சாதாரணமாக ஊழியம் செய்கிற ஒரு சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கைக்கும் ஏன் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட அவர்கள் தேவ சமூகத்தில் காத்து இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் மத்தியில தான் அநேக சபையின் போதகர்கள், அதாவது சர்ச் பாஸ்டர்ஸ் தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கிறார்கள். அது விசேஷமாக ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா காணிக்க தருவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஜனங்க இல்லை. ஸோ இப்படிப்பட்ட அநேக போராட்டங்களை ஆரம்ப கட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் ஒவ்வொரு ஊழியனும் அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் சந்திக்கிறார்கள். 14வது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய போராட்டம் பாஸ்டருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சபைக்கு ஒரு 50 குடும்பங்கள் இல்லை ஒரு 10-20 குடும்பங்கள் போகிறாங்கன்னா, அந்த 10 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுக்காக திறப்பில் இருந்து ஜெபிக்கிறது இந்த ஊழியக்காரன். ஆனால் இந்த பாஸ்டர் ஜெபிச்சது நிமித்தம் அந்த 10 குடும்பமும் நல்லா இருக்குன்னா, அந்த 10 குடும்பத்தில் செயல்பட நினைக்கிற அந்த 10 பிசாசுகளும் டைரக்டாக இப்போ எங்கே வரும்? பாஸ்டரை அடித்தோம் அப்படின்னா இந்த ஆடுகள் எல்லாம் சிதறண்டு போகும் என்று சொல்லி 10 பிசாசோ இல்லை 50 பிசாசோ எல்லாம் ஒன்று சேர்ந்து யாருக்கு விரோதமாக போராடும்னா ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக, அதுவும் சபை பாஸ்டருக்கு விரோதமாக. அதனால தான் ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி சிக்காவாங்க, பிள்ளைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவாங்க, அநேக போராட்டங்கள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வெளியே இதெல்லாம் எதையுமே காட்டிக்காம பலிபீடத்தில் வந்து கர்த்தரை மாத்திரம் ஆராதித்து தேவ வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. 15வதாக, பாஸ்டர்ஸ் ஆர் டிஸ்கரேஜ்ட். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விசுவாச குடும்பம் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க, நீங்கள் வந்து அப்படியே பலவீனம் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களை தேடி உங்கள் ஊழியக்காரர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து, பிரதர் சிஸ்டர் ஏன் சோர்ந்து போகிறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் ஏன் இவ்வளோ அவிசுவாசமாக யோசிக்கிறீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து தொடர்ந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை உந்தி தள்ளுவதற்கு, உங்களுக்கு பின்பதாய் நின்று உங்களை ஊக்குவிப்பதற்கு உங்கள் ஊழியக்காரர் இருக்கிறார். ஆனா ஒரு ஊழியக்காரரும் அவருடைய குடும்பமோ ஊழியத்திலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ எதுலையாவது சோர்ந்து போனா, யாரு அவங்க கிட்ட போய் பாஸ்டர் சோர்ந்து போகாதீங்க, நாங்க உங்களுக்காக இருக்கோம், பயப்படாதீங்க, ஊழியம் நல்லா வளரும், நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி சோர்ந்து போய் உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார், உங்க மேல இருக்கிற அழைப்பு பெரியது, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது என்று சொல்லி எத்தனை பாஸ்டர்ஸை எத்தனை விசுவாசிகள் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து பின்னாடி நின்று பேக்கப் சப்போர்ட்டாக நின்றுருக்கிறோம். ஸோ பாஸ்டர்ஸ் எப்பொழுதுமே டிஸ்கரேஜ் ஆகி உடைந்து போய் ஒன்றும் இல்லாத எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாக கர்த்தர் ஒருவரே நம்பிக்கை என்று வாழுகிற ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 16வதாக, ஒரு விசுவாச குடும்பம் ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையோ இல்லைனா பிரசங்கத்தையோ கேட்டு அவர்கள் மாறி அதன் நிமித்தம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, அந்த நல்லது நிமித்தம் பிசாசின் கோபத்தை எதிர்கொள்வது விசுவாசிகள் அல்ல, உங்களுடைய ஊழியக்காரன் இல்லைனா உங்களுடைய பாஸ்டர்.
அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்துவது உங்களுடைய ஊழியக்காரர். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் சூழ்நிலை மாறணும்னு சொல்லி உங்களுக்காக உபவாசம் இருந்து திறப்பில் இருந்து உங்களுக்காக ஜெபித்த அந்த மனிதனுக்கு தான் பிசாசுடைய எல்லா போராட்டங்களும் வருமொழிய உங்கள் குடும்பத்தில் அல்ல. பட் கடைசியாக 17வது, இட் வில் பி worth it. ஒரு பாஸ்டராக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளும் தனிமைகளையும் போராட்டங்களையும் பண கஷ்டங்களையும் டிப்ரெஷனையும் பிட்டர்னஸையும் துரோகங்களையும் அனுபவிக்கிற இந்த வேளையில் ஒரு உன்னதமான ஒரு பலன் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம், ஆனால் பரலோகத்துக்கு முன்பதாக அந்த ஊழியக்காரனுக்கு நிச்சயமாய் பெரிய ஒரு பிரதிபலன் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை இந்த செய்தியை யாராவது வாலிபர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐயோ பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா குடும்பம் போயிருங்கிறீங்க, காசு இருக்காதுங்கிறீங்க, வியாதி வருங்கிறீங்க, பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கங்கிறீங்க. இந்த வீடியோ யாரையும் பயப்படுத்தும்படியாக ஊழியக்காரர்களாக பாஸ்டராக மாறினீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பயப்படுத்துவதற்காக டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக அல்ல, மாறாக நீங்கள் போகிற உங்க சபையின் உங்க பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில தான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி வருகிறார், உங்களுக்காக திறப்பில் ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது, என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமே உங்க பாஸ்டருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்க ஃபேமிலி பிரேயர்ல உங்க குடும்பத்தில் உள்ள ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, உங்க பாஸ்டருக்காகவும் உங்க பாஸ்டருடைய குடும்பத்திற்காகவும் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தியானிச்சிருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசேஷமாக சபையின் போதகராக இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளை குறித்து நம்ம பார்த்தோம். உங்கள் பாஸ்டருக்காக தொடர்ந்து ஜெபிங்க, உங்கள் பாஸ்டருக்காக தொடர்ந்து நீங்கள் திறப்பில் நில்லுங்க, உங்கள் பாஸ்டரை ஜெபத்தில் தாங்குங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நம்ம இணையலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.